வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு மங்களகரமான ஜூலை மாத ராசி பலன்கள் 1/7/2026 புதன்கிழமையில் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த பராப வருட ஜூலை மாத ஆங்கில மாதத்திலே மிக அற்புதமாக மகர ராசி என்பது சனி பகவானுடைய ராசியாக அமையப்பெற்று சனி பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கின்றது. கிரகங்கள் 2ஆம் இடத்திலே ராகு பகவானும் ராசியிலே சந்திர பகவான் அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. மட்டுமல்லாதது ராசிக்கு 6ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி அமர்ந்தும் 7ஆம் இடத்திலே புதன் குரு சுக்கிர பகவான் 3 கிரகங்களின் சேர்க்கை என்பது உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்திலே உங்களுக்கு எட்டுக்குடையரும் 8ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் மறைந்தும் 6 கூடியரும் தரும் 6 8கள் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு சிறு தடை தாமதங்கள் உங்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே ஜூலை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே மகரம் என்பது தொழில்துறையிலேயே ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு ராசி என்று சொல்லலாம். அதுவும் கர்மாதிபதி யோகங்கள் நிறைந்த ஒரு ராசி என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலேயே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான், 2ஆம் இடத்திலே ராகு பகவானும், 8ஆம் இடத்திலே கேது பகவான், 7ஆம் இடத்திலே புதன் குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த மாதங்களிலே வக்ரகதியிலே சென்று கொண்டிருக்கின்றார். ஆக 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வக்ரமாக சென்று கொண்டிருக்கின்ற மாதமாக இருக்கின்றது. ஆக உங்களுடைய 6 9 கூடியவர் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர், இன்னொரு சத்ருஸ்தானாதிபதியாகவும் சூரியனுடன் 6 8 வேலைகளிலே கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஜூலை மாதத்திலே இடமாற்றங்கள், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கோர்ட்டு வழக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அதே சமயத்தில் ராசியை 3 12 கூடியவர் விரையாதிபதி, அதாவது உச்சம் பெற்று 3 12 கூடியவர் வெளிநாடு வெளியூர் என்று சொல்லக்கூடிய சாணங்களுக்கு ஒரு அற்புதமான இடமிட்டு இடம் நாடு செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை முயற்சி சாணாதிபதி 3ஆம் இடமே 12ஆம் இடமாக மாறுகின்றது. உங்களுடைய முயற்சிகளிலே வெளிநாடு வெளியூர் மட்டும் அல்லாதது வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த ஜூலை மாதங்களிலே உங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். குரு பகவான் ராசியை பார்க்கின்றது மகர ராசிக்கு. அது மிக ஒரு அற்புத ஒரு மாதத்தில் 12 ராசிகளில் கொடுக்கின்றது. 12 ராசிகளிலே குரு பகவான் பார்க்கக்கூடிய கடக ராசியிலிருந்து மகர ராசியை பார்க்க இருக்கின்றார். மகர ராசியை பார்க்க இருக்கின்ற பொழுது சுவருடைய சேர்க்கை பரிபூர்ணமாக சுபகாரியம் சுபநிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு அற்புத மங்கள காரியங்கள் செயல்படுகின்றது. மங்கள காரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆக உங்களுடைய 4 11 கூடையவர் லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்களை சொல்லக்கூடியவர் சுகசானத்திலே இருந்து அவர் அந்த 11ஆம் இடத்தை 11 கூடையவர் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அதே சமயத்தில் ராசியை குரு பகவான் மட்டுமல்லாத புதன் பகவான் சுக்கிர பகவான் 5 10 கூடையவர் பார்க்க இருக்கின்றார். இந்த 7ஆம் இடத்திலிருந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட கூட்டாளி நண்பர்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. கடல் கடந்து பலகால் ராசியிலே 3 கிரகங்கள் மட்டும் குரு பகவானும் 4 கிரகங்களுடைய தொடர்புகள் தொடர்கின்றது. மீண்டும் இந்த சூரிய பகவான் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். அந்த காலகட்டங்களிலே 6 8 12கள் தொடர்பு, கணவன் மனைவிகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு, கூட்டாளி சம்பந்தப்பட்ட நண்பர் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் கல்யாண சுபகாரியம் சிவனைகள் வெளிநாடே போகலை என்று சொல்லக்கூடியவர்கள் மகர ராசிக்கார நேர்கள் இந்த ஜூலை மாதங்களிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு உயர்வுகளை கொடுக்கின்றது. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் இருந்து புதன் குரு சுக்கிரன், புதன் பகவான் இந்த மாதங்களிலே வக்ரகதியிலே செல்கின்ற காரணத்தினாலே ஆக இருக்கக்கூடிய குரு சுக்கிரனும் 4 நாள்கள் மட்டுமல்ல 5ஆம் தேதி உங்களுக்கு அவர் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட கூட்டாளி நண்பர்கள் அனைத்து இடங்களிலுமே இந்த மாதம் மகர ராசியை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமாக செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. காரணம் 6 8 கூடையவர் 6ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. 8 கூடையவர் 6ஆம் இடம் என்றால் வேலை, சர்வீஸ் ஓரியண்டல், எதிரிகளின் தாக்கம், ஒரு சிறு தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்றாலும் கூட கொஞ்சம் நவக்கிரகங்கள் உங்களுக்கு 6 கூடையவர் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வரக்கூடிய வழக்கு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் தகப்பனார் நண்பர்களுக்குள்ளே, உங்களுக்குள்ளே, கூட்டாளிகளுக்குள்ளே, கணவன் மனைவிகளுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆக மகரம் என்பது தொழில் சம்பந்தப்பட்ட துறையிலே கர்மசானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் அமையப்பட்ட உங்களுக்கு தொழில்களிலே அதிகமான இரும்பு சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய வழக்கு சம்பந்தப்பட்ட
வக்கீல் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்களாக இருக்கின்றது. ஆக மகர ராசியை பொறுத்தவரையில் கோச்சார ராசி பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் 4ஆம் இடத்திலே, செவ்வாய் 5ஆம் இடத்திலே இருக்கின்றது. 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை அவர் வீட்டையே பார்க்க இருக்கின்றார். மற்றொன்று செவ்வாயின் பார்வை என்பது 4வது பார்வை என்பது உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக லாபாதிபதி பாதகாதிபதி 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற காரணத்தினால இரவு நேரங்களில் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்களிலே பூர்வீகம் சார்ந்து கொஞ்சம் இடம் வாங்க விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 4 5ஆம் இடத்திலே திரிகோணத்திலே லாபாதிபதி பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே பல செல்வ செழிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. ஆக செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. பூர்வீகத்திலே நிலங்கள் சம்பந்தப்பட்ட மண்மனைகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில வழக்குகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வழக்குகள் உங்களுக்கு நேர்மையாகவே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் 7ஆம் இடத்திலே விரையாதிபதி இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். மற்றொன்று பார்வை குருவின் பார்வை லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. லாபாதிபதியும் குருவும் செவ்வாயும் பார்க்கின்றது. குருமங்கல யோகத்திலே இந்த மாதங்கள் மகர ராசிக்கார நேயர்களுக்கு எடுக்கின்ற பொருளாதார சம்பந்தப்பட்ட மூத்த சகோதரி சார்ந்து ஒரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புகளிலே இந்த மாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே கோச்சார ராசி பலன் என்பது ராசிநாதன் 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். 3ஆம் இடம் முயற்சிக்கின்ற காரியங்கள் ஒரு சிறு, அதாவது சனி பகவான் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் சுறுசுறுப்புகள் சோம்பலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். இளைய சகோதரிகளால் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, செலவு இளைய சகோதரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல்கள், வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இந்த 12 கூடையவர் 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கல்யாண வைபவங்கள், சுபகாரியங்கள், சுபநிகழ்வுகள், சகோதரி சார்ந்து கல்யாணங்கள் மகர ராசிக்காரர்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாயின் மற்றொரு பார்வை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு 7ஆம் பார்வை, அவருடைய 8ஆம் பார்வை 12ஆம் இடத்திலேயே பார்க்கின்றது. ஆக இந்த 4 கூடையவரும் 11 கூடையவர் லாபாதிபதியும் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகர ராசிக்கார நேயர்களுக்கு சொத்து சுகங்கள், வீடு சொத்து மனைகள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய தகப்பனார்கள் சொத்து அனைத்து இடங்களிலுமே பேசி பழகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. என்றாலும் கூட ஒரு சில டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சட்டவிரோதமாக தவறுதலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய காசுகள் பறிக்கக்கூடிய ஒரு தடை தாமதங்களும் இருக்கின்ற காரணத்தினாலே வாகனங்களில் செல்வோரும் இரவு நேரங்களில் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் பூர்வீகம் சார்ந்து வீடு வாசல் சார்ந்து வாங்கக்கூடிய விற்கக்கூடிய கல்யாண வைபவங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனமாக 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் அது 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது என்றால் கொஞ்சம் குடும்பம் சார்ந்து குடுக்க வாங்கல் சார்ந்து நிதானித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இதையும் சமாளிப்பதற்கு விரையாதிபதி மர்ஜி சனாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார், லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். ஆக வருகின்றது குடுக்கல் வாங்கல், வியாபாரம் சார்ந்து, சகோதரிகள் சார்ந்து, இளைய சகோதரி மூத்த சகோதரி அனைத்துகளுக்கும் ஒரு அற்புதமான உயர்வுகளை நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற அமைப்பு. 8 கூடையர் 6ஆம் இடத்தில் 6, 8 வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது மகர ராசியை பொறுத்தவரையில். காரணம் 6, 8 கூடையவர் 8ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்திலே மிதுன ராசியிலேயும் அந்த புதன் பகவானும் ஆட்சி பலம் பெற்று புதாதித்ய யோகத்திலே 6ஆம் இடத்திலே இருக்கின்றது என்றால் வேலையை விட்டு மற்றொரு வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அதே சமயத்தில் நல்லதொரு மாற்றத்தை வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகளை இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. நவகிரகங்கள் சந்திர பகவான் 7 கூடையவருடைய ராசியிலே அமைய பெற்றும் இங்கே பௌர்ணமி யோகத்தில் இந்த மாதங்கள் பிறந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த பராபவ வருட 1/7/2026 புதன்கிழமையிலேயே பிறந்திருக்கின்றது. பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். அற்புதமான பஞ்சமாதிபதி புதன் சுக்கிரன் குரு என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது. விரையாதிபதி ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை ராசியை பார்க்கின்றது. ஆக வரன்கள் கிடைக்கலை என்று சொல்லக்கூடிய குடும்பங்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவிகளுக்குள்ளே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, பல உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கல்யாண வைபவங்கள் காரியங்களிலே கைகூடக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் பல இருந்தாலும் கூட அந்த 3ஆம் இடத்தை 3 கூடையவர் பார்க்க இருக்கின்றார். ஆக அதிகபட்சமான உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திட்டிக்கின்றது. சிறுதூர பயணங்கள், வெளிநாடு வெளியூர் விரைய செலவுகள், மருத்துவமனைகளில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மகரம் என்பது சனி பகவான் ராசியிலே இந்த சரராசி சிறராசியும் சனி பகவானுக்கு அமையப்பட்ட 2ஆம் இடத்திலே ராகு பகவான் 8ஆம் இடத்திலே கேதுகள் இருக்கின்றது. குடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்புகள் தவறை ராசியை குரு பகவானுடைய வரிவரணமாக 7ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் குரு என்பது நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று பிறந்திருக்கின்றது. நேயர்களே, மகர ராசிக்கார நேயர்களுக்கு
நவகிரகங்களின் நாயர்களின் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.